பித்அத் செய்யக்கூடிய உலமாக்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்து. அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா நஹ்ல்ல லியஹ்மிலு அவ்ஸாரஹும் காமிலத்தன் யௌமல் கியாமத்தி வமின் அவ்ஸாரில் லதீன யுதில்லூனஹும் பிகைரி இல்மின். சில பேர் இருக்கிறாங்க, அவங்க செஞ்ச பாவத்தையும் எந்த குறையும் இல்லாமல் சுமப்பார்கள். அவங்க யாரையெல்லாம் வழிகெடுத்தார்களோ அவங்களோட பாவத்தையும் சேர்த்து சுமப்பார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பித்அத்துக்கு வழிகாட்டுகிறவர்கள், பித்அத்தை முன்னின்று செய்கிறவர்கள், அதற்கு ஆதரவாக மக்களை வழிநடத்துகிறவர்கள், அதுக்கு துணையாக இருக்கிறவர்கள் இந்த ஆபத்துக்குரியவர்கள். மனுஷன் இன்றைக்கு உள்ள நிலைமை, எங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குது, தீமை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது. நான் செய்யற பாவத்தையே என்னால சுமக்க முடியாது என்கிற அளவுக்கு நான் பாவம் செஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த சூழலில் நான் கொஞ்சம் பேரை தவறான ஒரு கொள்கையை சொல்லி வழிகெடுத்து அவங்க வழிகேட்டின் பேரில் செய்யக்கூடிய அவ்வளவு பாவத்தையும் சேர்த்து நான் சுமக்கணுமா? இது எங்களுக்கு தேவையா? உலமாக்கள் இதை சிந்திக்க வேண்டும். ஒரு ஆளின் 100 பேரை வழிகெடுத்தால் அந்த 100 பேர் மூலமாக அவருக்கு கபருவை தீமை போய் சேர்ந்துட்டு இருக்குமே, இது சாதாரண விஷயமா? எனவே இந்த ஆபத்தை உணர்ந்து இந்த உலமாக்கள் கட்டாயமாக பித்அத்தை விட்டு மக்களை பாதுகாக்கணும். தவ்வா உள்ள பெரிய தவ்வா இது. பள்ளி நிர்வாகிகள் பித்அத்தை செய்வதற்கு அனுமதிக்க கூடாது. அந்த பித்அத்தை இல்லாமல் ஆக்குவதற்கும் குறைப்பதற்குமாக அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். பித்அத்தை தூண்டுகிறவர்களாகவும் மங்கி மறைந்து போகிற பித்அத்துக்களையும் உயிர்ப்பிக்கிறவர்களாகவும் பள்ளி நிர்வாகிகள் இருந்தால் பொதுமக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மார்க்கம் தெரியாது. வழி நடத்துறவங்க எப்படி போறாங்களோ அப்படி போவாங்க. துவா ஓதுனா ஆமீன் சொல்லிட்டு போவாங்க, ஓதலைன்னா அவங்களோட பாட்டில் சும்மா இருப்பாங்க. இந்த மாதிரி பொதுமக்கள் இருக்கிறாங்க. ஒரு கந்துரி நடந்தா காசை கொடுப்பாங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லாட்டி கந்துரி ஓதுங்க ஓதுங்கன்னு சொல்லிட்டு இருக்க போறது, அவங்க பாட்டில் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்க போறாங்க. சும்மா உள்ளவனையும் பிடிச்சி இதை செய்ய வச்சு பள்ளி நிர்வாகத்தால ஏற்பாடு செய்ய வச்சு அவனோட காசையும் செலவழிக்க வச்சு அவனையும் பித்அத் செய்ய வச்சா உங்களோட பாவத்தையும் இல்லாம அந்த பாமர மனுஷனுடைய பாவத்தையும் சேர்ந்து சுமக்க வேண்டி வரும். உலமாக்கள், பள்ளி நிர்வாகிகள், பொறுப்புதாரிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி மதரசாக்களை வழிநடத்துகிறவர்கள் இந்த பித்அத்தை முன்னின்று செய்தால், வழி நடத்தினால் அவர்கள் தங்களுடைய பாவத்தையும் அதை செய்த பொதுமக்கள் அறியாத மக்களுடைய பாவத்தையும் சேர்ந்து சுமக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. இது எங்களை நரகத்துக்கு இட்டு செல்லும்.